நீ சாம்பாராக வைக்கிறதுக்கு இதுவே பெட்டர் தான். நீ சாம்பார் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் நீ சும்மா சொன்னேன், உண்மையாகவே இவளுக்கு இது பண்ண வருது. சாம்பாராக பண்ணாதான் சில சமயம் சொதப்புது. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மேடம் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒன்று பண்ணாங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ அதனால் அதை தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன ரெசிபின்னு நீங்களே கேட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து சிம்பிள் தான். 1 part சாம்பார் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ 1 part சாம்பாருக்கு தேவையானது ரைஸும் துவரம்பருப்பும் ஊற வச்சாச்சு, கத்திரிக்காய், அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து முருங்கைக்காய் கண்டிப்பாக மஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி குடமிளகா கம்பல்சரி மஸ்ட்டு, அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஆமாம், கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, தக்காளி, கருவேப்பிலை, இந்த பக்கம் புளி, அதுக்கப்புறம் இது எதுவும் ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்து வச்சுருக்காங்களே, இது என்னது? கடலை. இது வந்து நல்லா இருக்கு. அந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த கடலை போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதனால கடலை. அரிசி அளவு வந்து இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஓகே. இதில் 1/2 டம்ளருக்கு பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு. ஓகே. புளி புளி வந்து நமக்கு தேவையான அளவு. சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மைல்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அவங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சைஸாக இவ்வளோ லைக் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, சின்ன சொல்லுவாங்க நெல்லிக்காய் சைஸு, எலுமிச்சம்பழம் சைஸு, அதுதான் கரெக்டு தான். நான் அப்போ வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே. இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருந்தது. போன தடவை கூட கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பிடிக்கும்ன்ட்டு, அதனால ஓகே. நான் வந்து நல்லெண்ணெய் கீல தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, சில பேர் ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணுவீங்க, சில பேர் வந்து கடலை எண்ணெய், சில பேர் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கேமராவில் ஆல்ரெடி ஒரு எடுத்தேன், அதை எடிட் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ நாள் ஓடுதோ அதுதான் கண்டென்ட்டு. ஓகே, ஊற்றுங்க. க்ளோஸ்அப்புக்காக டாப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். விடுங்க. நல்லாவே காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சம் ஜீரகம். கடுகு, ஜீரகம், ஓகே, கருவேப்பிலை எல்லாமே சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு காய் அப்படியே நம்ம சேர்த்து கட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே வந்து ஒரு காயாக சேர்த்துட்ருக்கேன். அதில் இப்போ இதில் என்னென்ன போட்டுருக்கு? கத்திரிக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா 2 இதெல்லாம் போட்டு. பச்சை மிளகா வந்து கீரி போட்டாலே போதும், கட் பண்ணி போடணும்லாம் இல்லை. இது எண்ணெயில் வதக்குறீங்க? ஆமாம், இது வதக்கிக்கிறோம் நம்ம. வதக்கிட்டு அப்புறமா வந்து இந்த தக்காளியை சேர்க்குறோம். இந்த காய் வதங்கும் போதே நம்ம வந்து வேர்க்கடலை வச்சுருக்கோம்ல, ரோஸ்டட் வேர்க்கடலை, இதையும் இதே சேர்த்துடலாம். கேப்சிகம் போடலாம். எல்லாம் செட் பண்ணலாம். இன்னைக்கும் ஏன் வேர்க்குதுன்னா கரண்ட் இல்லை, இன்னைக்கு தட்டும். நாங்கள் எல்லாம் பண்ணாலும் எல்லாம் நடக்கும். இந்த கேமரா நல்லா செய்யாம போயிடுச்சு. சரி, பழைய கேமரா வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆஃப் ஆயிடுச்சு. பல தடைகளை தாண்டி தான் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணும்போது எடிட் ஒர்க் ஆகுது. ஆமாம், இது பண்ணும்போது ஃபோன் ஃபுல் ஸ்டோரேஜ், அப்புறம் சிஸ்டம் ஆன் பண்ணா ஹேங் ஆயிடுச்சு. சிஸ்டம் ஆனே ஆகல. அதாவது சிஸ்டம் ஆன் ஆச்சுனா போல ஆனே ஆகல. ஸோ இப்போ வந்து பெருங்காயம் வந்து நான் பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன். கட்டி பெருங்காயம் இல்லை, கட்டி பெருங்காயம் அதோட வாசனையே தனி தான். ஆமாம், சுற்றி கருத்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சில பேர் புளி கரைச்சிட்டு அப்புறமா சாம்பார் தூள், பெருங்காயத்தூள்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதை சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி, மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சேர்ப்பேன். ஸோ இதை பற்றி நான் வந்து ஸ்பெஷலாக சொல்லியே ஆகணும். இது வந்து என்னோடய மதர் நான் கொடுத்தது.
சூப்பராக இருக்குது, வீட்லேயே ரெடி பண்ணுவாங்க. இதோட ரெசிபி வந்து நம்ம அப்புறமா கேட்டு வாங்குவோம். எனக்கு ரொம்ப கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்தே இது வந்து நான் ஸ்பெஷலாக சொல்லுவேன். என்னோட மதரின் நாட்டு வந்து நான் மேஜிக் பவுடர்னு சொல்லி கேட்பேன். மேஜிக் பொடி கொடுங்க என்னடா கேட்குறாங்க, அது சாம்பார் தூளை தான் அப்படி கேட்குறான். மேஜிக் பொடி அது போட்டால் ஒரு தனி ஃப்ளேவர் வரும். ஆமாம், நல்லா இருக்கும். பிசிபெலாபாத்தோட ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அந்த கிராம்பெல்லாம் போட மாட்டாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக என்னோட மதர் என்ன பண்ணுவாங்க. சரி, இது ஒரு ஸ்பூன் போடுவோம். இது நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணது. ஸோ இது ஒரு ஸ்பூன் போடுவோம். இதுவும் கடையில் வாங்குறது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அப்படியே இதுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம் நாங்கள். இது ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன். ஓகே. கடைப்பொடி போட்டால் அது ஃப்ளேவரே இல்லை, அதனால் எனக்கு கடைப்பொடி பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் கூட பொடி சேர்க்கலான்னு தோணும். போடுங்க. இன்னொரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஏன்னா காயோட கொஞ்சம் அது மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. எங்கள் அம்மா கொடுத்தது 1, அம்மா கொடுத்தது 1, நம்ம அரைச்சது 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு மாதிரி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது ஒரு சின்ன நாங்க பண்றது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், எங்க மதர் என்ன பண்றது இன்னொரு ஃப்ளேவர் இருக்கும். சூப்பரா இருக்கும். பெருங்காயத்தூளும் சாம்பார் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காயோட மிக்ஸ் ஆச்சுனாக்க அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த காயிலே அந்த காரத்தோட ஃப்ளேவர் வந்து இறங்குச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் இது போடலாம், உப்பு போடலாம். ஆமாம், எண்ணெய் தான் உப்பு போடலாம். அதே மாதிரி சிம்மில் தான் பண்ணுறீங்க? சிம்மில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா அது காய் தானே கிளறிட்டு இருக்கோம். இந்த புளி அப்புறம் இந்த தண்ணியெலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா ஒன்றும் தெரியாது. ஓகே ஓகே. இவ்வளோ உப்பு சேர்க்குறேன் இதில். ஓகே. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். சொல்லுவாங்கல்ல, சப்போஸ் குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு அதில் போட்டோம்னாக்கா அந்த உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி போட்டாமே போட்டால் அது இருக்காது. புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஆல்ரெடி, அதை வந்து இதில் அப்படியே சேர்க்க போகிறோம். அது ஒன்று. பட் ஆனால் எனக்கு ஃபில்டர் பண்ணாத ஏதோ எசன்ஸே அங்கங்கே ஒரு 2 புளி உணவுங்க. அப்படியே பார்க்க நல்லா இருக்கணும்ட்டு இது பண்ண ஒரு 2-3 இடத்துல அப்படியே அந்த புளி நம்மளை தாண்டி போய் ஜப் ஆகி விழுவும் உள்ள. ஆமாம், நம்ம கையை வரும். அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் ஃபில்டர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அது என்னமோ ஒரு ஃப்ளேவரே இல்லாத மாதிரி. அது 2-3 புளி அது உள்ளே விழும்போது தான் ஜாலியாக இருக்கும். அதில் என்ன ஜாலி, அது ஒரு ஜாலி. சாம்பாரை தனியாக வைக்க சோம்பேறித்தனப்பட்டுனா ஒரே குக்கரில் வச்சு முடிச்சிடுறோம், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது ஒரு ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. அதான் சொல்ல ஒன்று விழுந்தது பற்றியப்ப அதுதான் அந்த ஒரு புளி. அந்த லக்கி வின்னர் யாருன்னு தெரில, உனக்கா எனக்கான்ட்டு. ஸோ பேலன்ஸ் புளி கொஞ்சம் இருக்குது, அதையும் அப்படியே சேர்த்துருவோம். நம்ம புளி சேர்க்கும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா அந்த என்ன சொல்கிறது, உள்ளே இருக்கிற ஹீட்டை நம்ம கையிலேயே அப்படியே டக்குன்னு அடிச்சிடும். அனுபவம் பேசுது. வேறு யாரும் இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் இந்த வேலையெல்லாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். புளியை வந்து ஊற வைக்கும் போது இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும், இல்லாட்டின்னா கையில் அடிச்சிடணும்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு தடவை இதே மாதிரி தான் 1 பாட் ரசம் பண்ணும்போது கொதிக்க இருக்கும்போது தாளிச்சதுல அப்படியே புளியை இப்படி வச்சு கடன்னு ஊற்றி கையிலே அடிச்சு ஒரு வாரம் கை ஃபுல்லா இதாகி போச்சு, எரிய ஆரம்பிச்சு. அப்பதான் கண்டுபிடிச்சேன் லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணணும் அதெல்லாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டா பெஸ்ட்டு, கொஞ்சம் தப்பிக்கலாம். வேற ஒன்றும் புளி சேர்த்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். ஹை ஃப்ளேம் தான் மெயின் டேஸ்ட்டு இந்த சாம்பாரில். எனக்கு பர்சனலி அந்த கடலையும் முருங்கைக்காய் கடலை அதுவும் கேப்சிகம். ஆக்சுவலி நீங்கள் கேப்சிகம் நிறையா போட்டிருக்கேன். நான் தான் கட் பண்ணேன் கேப்சிகம், அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் இது சொல்வார் இவரு, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ட்டு. இவரு கொஞ்சம் நிறையா வருதுனால கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்காரு. கல்யாண வீட்டில் சாப்பிட்டு நமக்கு வந்து அந்த கல்யாண சாம்பார் மாதிரி வந்துடாதா, அதில் கொஞ்சம் கேப்சிகம் ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கரண்ட்டும் இல்லை, ஸ்வெட்டு பயங்கரமாக இருக்குது. அதோட தலைவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கலாம், ட்ராங்கியாக இருக்கான், பயங்கரமாக இருப்பான். அதை பார்த்துக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதனால உள்ளே போயிட்டு உள்ளே தான் சிக்னல் கொடுக்குறாங்க. புளியில் நல்லா இதாகட்டும், காய வேகட்டும். நாங்கள் இன்னும் தண்ணியை விடலை.
அந்த புளி தண்ணியே வந்து அதில் கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்ட்டு இல்லை ரொம்ப சப்புன்னு வருது அப்படின்ட்டு. புளி தண்ணியிலேயே அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஃப்ளேவர்லாம் சேர்த்தாச்சு. என்னன்னா அந்த சாம்பார் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. அது என்ன ஆகும்னா காயோட மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி கலந்தது வந்து இந்த புளிப்பு அதில் ஆட் ஆயிடுச்சுனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். பருப்பு வந்து அரிசியோட ஊற வச்சாச்சு. ஸோ இதில் லாஸ்ட்டாக போட்டாக்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே இன்னும் முருங்கைக்காய் மட்டும் வேணும். மிச்சம் எல்லா காயுமே சீக்கிரம் வந்துடும். முருங்கைக்காய் தான் டைம் எடுக்கணும் போதுமே. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு மெனக்கெட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. குழம்பு தனியாக சோறு தனியாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்டு இப்போ எங்கேயாவது இப்போ வெளில கிளம்புறோம்னா இந்த மாதிரி 1 part செஞ்சிடும். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி 1 part ரசம், 1 part தயிர் சாதம் கூட பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறோம். தயிர் சாதம் வந்து கொஞ்சம் எங்க மதுரை எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர் ஜாஸ்தி. ஆமா, அதுதான் அது எங்க அம்மாட்ட ரெசிபி கேட்டு தான் நான் வீடியோ பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுவாங்க. எதுக்கு தயிர் சாதத்துக்கு இவ்வளோ அப்படி. ஆக்சுவலி எனக்கு பிடிக்குன்றதுக்காகவே அது வந்து மெனக்கெட்டு செஞ்சிருக்கேன். நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய மாதுளம்பழம் அதுலயும் முந்திரி பருப்புலாம் சேர்ப்பாங்க எனக்காக. நல்லா இருக்கும். நல்லா வத்தியாச்சு. காய் கொதிச்சு வந்து நல்லா கொதிச்சாச்சா? நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்லட்டா? கரண்டி அதில் வச்சிரு. சீரியஸா இப்போ அந்த கரண்டி மேலே ரைஸ் போடுறேன். உன் மேலே தெரிக்கவே தெரிக்காது. ஓகே ஓகே, குட் ஐடியா. ஆமாம், தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது சில ரைஸ் போடும்போது இந்த கரண்டியில் போட்டால் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இப்படிதான் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தர் வழக்கம் சொல்லியிருந்தாரு, கரண்டி வச்சு கரண்டியில் போட்டிங்கன்னா அவங்க கையில் வந்து தெரிக்காது. ஓகே, சூப்பர் ஐடியா. நான் கொஞ்சம் பயந்தேன் ஆக்சுவலி. முன்னாடியெல்லாம் பயப்படுவேன், மேலே தெரிச்சிருமா. அதுக்கு தான் இப்போ சரி ஓகே, ஏதோ நம்ம டக்குன்னு ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு மேலே பட்டா என்ன தெரிச்சா என்னன்னு குடுக்குன்னு எல்லாம் பண்ணி ஒரு ஐடியா. இப்போ போட்டு ஒரு கலக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஆமாம், இதை என்ன பண்ணணும், இப்போ மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணாக்கா அதோட அந்த மிக்ஸ் ஆகிடும் நல்லா. கரெக்ட் விட்ட மாதிரி அதை போட்டு ஒரு பரத்தலை போட்டு விடுங்க. ஸோ காய்கறியோட அரிசி 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு. ஸோ அதுக்கு இப்போ 5-6 டம்ளரா? 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஊற வச்சோம்ல அந்த ஸ்டாக் வாட்டரே வந்து சேர்க்க போகிறேன். 1 2 டம்ளர் ஸ்டாக் வாட்டரே கரெக்டாக யூஸ் ஆகிடுச்சு. சேர்க்க நார்மல் வாட்டரு 3 4 5 டம்ளர் வாட்டர். 5 டம்ளர் வாட்டர் சேர்த்தாச்சு. இன்கேஸ் இது போட்டோம் செட் ஆகலைன்னா ஃபைனல் ஒரு ஹேக் இருக்கு. குக்காய் முடிஞ்ச உடனே கெட்டில் ஐயோ இன்னைக்கு கரண்ட் இல்லையா, ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் உப்பை போட்டு மேலாக ஊற்றி கலந்தாலும் சுட் ஆகும், வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதை கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்து கொஞ்சம் மேலாக வருதான்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் கொஞ்சம் நெய் சேர்ப்பேன். ஃபைனலி சாப்பிடும்போது எப்பவும் கொஞ்சம் நெய் சேர்ப்பாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நல்லதும் கூட. ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருவேன். புளிப்பு இருந்தா புளிப்போ காரமோ தூக்கலாம் இருந்தால் செட்டில் பண்ணி விட்டுரும். மாம்ஸ் டியூட்டி, அவங்க குழந்தைய பார்க்க போயிட்டாங்க. சரி, இன்பிட்வீன் அந்த கணக்கு சொன்னாங்க. என்னன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. ஸோ 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா இது பண்ணால் குழையணும் அப்படின்ட்டு பருப்புக்கு அந்த 1 டம்ளர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 5 டம்ளர் தண்ணி. இன்கேஸ் சொதப்பிடுச்சுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுதான். கொஞ்சம் அதான் நமக்கு அந்த 1 டம்ளர் தண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாமே, இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னு ஹாட் வாட்டரில் போட்டு சுட தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக சேர்க்கும்போது உப்பு சேர்த்துட்டு அந்த சுட தண்ணியை ஊற்றி நல்லா கலந்தால் நல்லா ஸ்மூத்தாக கலக்கிடும். இல்லாட்டி கெட்டியாக அப்படியே இதாகிடும். ஸோ அது ஒரு ஹேக்கு.
அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சப்போஸ் சில சமயம் தண்ணி தப்பாக விட்டுருந்தோம்னா இந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ புளியிலேயே வந்து காய் இதானதுனால நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றினதுனால அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இப்போ இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இதுக்கு வந்து கலராக வடாம் இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டா லஞ்ச் ஓவர், அவ்வளோதான். இது மட்டும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. கடைசியில் இந்த கேமரா சொதப்பிடுச்சு. டாப் ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன் காட்டலான்ட்டு. இப்போ ஃபோன் தான் மாற்றி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இதில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் பண்ணேன் எல்லாரையும். எனக்கு வந்து பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறீங்க. எனக்கே சிரிப்பாக இருக்குது. இந்த சப்போர்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி கூட ஜனனியோட ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏன் பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஸோ கீப் சப்போர்ட்டிங், அதுதான் மெயினாக வேணும். ஏன்னா இது வந்து பேஷனேட்டாக பண்ணுறோம். இதுலேருந்து வந்து அடுத்த லெவல் மூவ் ஆனால் ஓகே தான். ஆனால் ஒரு ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ மேக்ஸிமம் இதை நாங்கள் நிறையா பண்ண ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸை ஷேர் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இது எல்லாமே பண்ணுற டிஷ் தான். ஆனால் எதுவும் நாங்கள் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட யூஸ்ஃபுல் தானே. நாங்கள் ஆரம்ப காலத்தில் சமையல் போது நிறைய வீடியோஸ் பார்ப்போம். நிறைய வீடியோஸ் பார்த்து தான் ஒரு பேட்டர்னே எங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது மல்டி காய் போட்டு தான் பண்ணுவோம். இதுதான் கதம்ப சாம்பாரும். இதில் கதம்பத்துக்குன்றப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விடுவோம். இன்னும் ஒரு 2-3 திங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு ஒரு 7 இல்லை 9 காய் போட்டு பண்ணுவோம். இப்போ கையில் இருக்கிறத போட்டு இதை பண்ணுறோம். அதுக்குன்னு நம்ம பொடியில் அரைச்சி எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி தனி ஃப்ளேவரில் இருக்கும் அது. ஸோ அதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா இது பண்ணுறது. ஜென்ரல் சாம்பார் எல்லோரும் தானே வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த ஜென்ரல் சாம்பாரில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றது தான். டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த சப்போர்ட்டே நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதோ ஜாலியாக பண்ணி போடுவோம், என்ன நடக்குது பார்ப்போன்ட்டு. பட்டு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ ஒரு கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னார் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. மைக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இன்றைக்கி வந்து நான் இருக்கிற ஏரியா மெயின் ரோடு, ஸ்கூல்லாம் ரொம்ப பக்கத்தில். ஸோ அதிகமாக இருக்கும். இப்போ என் கிச்சனில் மெயின் ரோடு சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுதான் பெரிய இது. ஏதோ கேமராலாம் வச்சு இது பண்ணேன். அதாங்க கிளாம்பில் பொங்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இங்கே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ட்ரைபாட்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு. நான் அதுக்கும் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அடுத்தடுத்து வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொதி வந்துட்டுருக்கு. அரிசி கீழே இருக்குது, இன்னும் மேலே வரணும். நல்லா கலந்து விடுவோம். இப்படி எடுத்தால் கொஞ்சம் அரிசி மேலே வரணும். அதுதான் ஒரே கான்செப்ட்டு. வருதா நல்லா இருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். அன்னைக்கு நல்லா வந்து எங்க டேஸ்ட் செக் பண்ணி சொல்லுங்க. அது என்ன டயலாக்? நீங்க சொல்லுங்க. எங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் நாங்கள் ரீல் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சில பல காரணங்களால் எங்களால் ரீல்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாகே பண்ணுறோம், ரீல் பண்ண மாட்டோமோ? பண்ணுவோம். கரெக்டு. இப்போ தானே ஃபோனை சரி பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தடுத்து நிறையா இருக்குது. கேமரா அந்த இதுக்கு தான் கேமரா தான் கன்ஃபிகரேஷன் தான் கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. அங்கே சாதமும் லைட்டாக வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. டேஸ்ட்டு பாருங்கன்னாங்களே, டேஸ்ட்டு பார்க்கணும்ல. இதுவே நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு கரண்டி பிடிச்சி பார்ப்போம். நீ சாம்பாராக வைக்கிறதுக்கு இதுவே பெட்டர் தான். நீ சாம்பார் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்கு. கொஞ்சம் வேணா உப்பு போடலாம். உண்மையாகவே நல்லா இருக்குது. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் நீ சும்மா சொன்னேன், உண்மையாகவே இவளுக்கு இது பண்ண வருது. சாம்பாராக பண்ணாதான் சில சமயம் சொதப்புது. நல்லா இருக்குது, மைல்டாக இருக்குது. மைல்டாக சட்டலாக இருக்குதா. ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 1/2 ஸ்பூன் இது. 1/2 ஸ்பூன் தான். கொஞ்சம் கலந்து விட்டுறேன். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் அந்த தண்ணியும் ஒரே லெவல் வரும். இழுத்தாக வருது பார்த்தீங்களா?
அதுதான் மேட்டர். ஸோ அது வந்துருச்சுன்னா ஈஸி. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு குக்கரை மூடி போட்டு மூடிட வேண்டியதான். ட்ரையல் அண்ட் எரர் ஒன்று கண்டுபிடிச்சோம். 3 விசில் அது வந்து கொஞ்சம் சாதமாக தான் இருக்கும். 4 விசில் 5 விசில் போனால் நல்லா குழம்பாயிடும். ஆனால் எங்கள் ரைஸ் வந்து செட் ஆகலை. அந்த 3 விசில் கொஞ்சம் சாதமாக இருந்தாலும் நல்லா இருக்குது சாப்பிடும்போது. அந்த சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஆரிச்சுனா கூட ஒரு மாதிரி கல்லாக அது ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடுது. அது எனக்கு செட் ஆகலை, எனக்கு பெருசாக பிடிக்கல. அது திருப்பியும் ஹாட் வாட்டர் விட்டு கலந்தால் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 3 விசில் லாங்காக வந்து லாங் விசிலாக வருது. அது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குக்கர் வந்து எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுது 5 லிட்டர்ஸு, இது 5 லிட்டர்ஸ் அலுமினியம். இன்னொன்று ஒன்று இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வந்து எஸ்எஸ் வந்து அது 6.5. அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. காரம் இல்லை, அண்ணியோட காரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. காரம் சட்டெல்லாம் இருக்குது, அதாவது அதிகமாக இல்லை. அன்னைக்கு கூட ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்தேன். இன்னைக்கு நல்லா இருந்தது, புளிப்பு தூக்கலாக இருந்தது. இன்னைக்கு புளிப்பும் காரணம் பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லாவே மேலே சாதம் வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். மூடினோம்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஐயோ பாட்டு பாடினா இப்போல்லாம் யூடியூப்பில் ஸ்ட்ரைக்கு. பாட்டு பாடக்கூடாது. நீ வேற ஏதாவது பண்ணுற கிரேசி ஃப்ராக் மாதிரின்றாங்க. ஐயோ அதை சொன்னால் ஸ்ட்ரைக் விடுன்னு நினைக்கிறேன். வேணாம். ஸோ லாக் பண்ணியாச்சு. விசில் போட வேண்டியதான். 3 விசில். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீம் வரட்டும். ஸ்ட்ரீம் வந்தோடனே விசில் போட்டுற வேண்டியதான். நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் வேறு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 3 விசில் கணக்கு கரெக்டாக இருக்கும். 1 2 3 கம்மியாயிடுச்சு. விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன கண்டிஷனில் இருக்குது? எஸ், கொஞ்சம் சாதமாக தெரியுதா? இப்போ கலந்தால் தான் ஒரிஜினலாக தெரியும். இப்போ லைட்டாக கலந்தோடனே குழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப குறைவாக இருந்தாலும் செட் ஆகலை. வேணால் இதில் வேணால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு பக்கா. இந்த பொங்கலோட கன்சிஸ்டன்சி இப்படி இது பண்ணால் ட்ராப் ஆகிற மாதிரி. இன்னும் தண்ணி மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி ஒரு டம்ளர் ஜாஸ்தி ஊற்றினீங்கன்னா வரும். எங்களுக்கு சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்கு, உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே நெய் விடலாமா வேணாமான்னு தான் தெரில. நெய் விட்டால் சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பபாய். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றிக்கிட்டு, அதனால் உள்ளே வர முடியல. மற்றபடி டாட்டா பபாய், see you.